மாபெரும் தலைவரை இழந்துவிட்டோம். ஸ்டாலின் இரங்கல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் பழங்குடி தலைவர்களில் ஒருவரான சிபு சோரனின் மறைவுக்கு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சுரண்டலுக்கு எதிரான இடைவிடாத போராட்டம், சமூக நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் சிபு சோரனின் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது. பழங்குடி மக்களை அரசியல் சக்தியாக மாற்றிய, புதிய மாநிலத்தை கட்டமைத்த மாபெரும் தலைவரை இழந்தது பேரிழப்பு என கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் தெரியாது இபிஎஸ் விலாசல். நாட்டு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திடீரென கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது என இபிஎஸ் சாடியுள்ளார். நெல்லையில் வியாபாரிகள், விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் நபர் அதிகம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது என்றார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முறையாக வரி கட்டும் வணிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்றி பார்த்துக் கொள்வோம் என உறுதியளித்தார். திராவிட மாடல் ஒரு பழைய அம்பாசிடர் மாடல். அன்புமணி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வெறும் சீரியல் ஷோ என அன்புமணி விமர்சித்துள்ளார். தெருக்கள் தோறும் உள்ள சாராய கடைகளை மூடினால்தான் தமிழக மக்கள் நன்றாக இருப்பார்கள் எனவும் கூறியுள்ளார். திராவிட மாடல் என்பது பழைய அம்பாசிடர் மாடல் என்றும் அவர் சாடியுள்ளார். திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். சூடு பிடிக்கும் தேர்தல் பரப்புரை, களத்தில் இறங்கிய நயினார். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டதால் இபிஎஸ், பாமக, பிரேமலதா தீவிரமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மற்றொரு புறம் திமுகவும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இன்று முதல் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மேலும் வரும் 17ஆம் தேதி பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு குறித்து கலந்தோசிக்க உள்ளார். திமுகவுடன் கூட்டணியா? ஓபிஎஸ் விளக்கம். திமுகவில் இணைய போவதாகவும் கூட்டணி வைக்க போவதாகவும் வதந்தி பரப்பப்படுவதாக ஓபிஎஸ் விளக்கம் அளித்துள்ளார். உடல்நலம் குறித்து விசாரிக்கவும், முத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் மட்டுமே ஸ்டாலினை சந்தித்தேன். இதில் எந்த அரசியலும் இல்லை, திமுகவுடன் கூட்டணியும் இல்லை. தன்னை திமுகவின் பி டீம் என அவதூறு பரப்புகின்றனர். 2026 ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதே எங்கள் நோக்கம் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 307 கட்சிகள். தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் 12, அங்கீகாரம் பெறாமல் பதவி பெற்ற அரசியல் கட்சிகள் 295 உள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. அதன்படி அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, நாம் தமிழர் கட்சி, ஆம் ஆத்மி, சிபிஐ, சிபிஎம், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட 12 கட்சிகள் உள்ளன. அதேபோல் பதிவு செய்து அங்கீகாரம் பெறாமல் பாமக, தாவேகா உள்ளிட்ட 245 கட்சிகள் உள்ளன.